ஸ்ட்ரக்சரில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு. அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் எங்கே கம்மியாக இருக்குதோ அதுலேயும் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. வேலைவாய்ப்பில் அதிக வேலைவாய்ப்பு எங்கே இருக்குன்னா அதுலேயும் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. ஸ்கூல் டிஸ்கண்டினியூ எங்கே கம்மியாக இருக்குன்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி வந்து கோவில்கள் எங்கே கரெக்டாக புறணமைக்கப்படுகிறது, எங்கே கரெக்டாக அந்த சொத்துக்கள் பாதுகாக்கப்படணும் அதுலேயும் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது ஜிஇஆர் ரேட்டு இந்தியாவே வந்து 29% தான் ஜிஇஆர் வச்சிருக்கு. ஆனால் தமிழ்நாடு மட்டும் 47% வச்சிருக்குன்னா அதுக்கு இந்த திமுக கொடுத்த இடஒதுக்கீடு காரணம். மாவட்டத்துக்கு ஒரு கலைக்கல்லூரி மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி வேணும்னு கொண்டு வந்தால் வந்து ஜிஇஆர் ரேட் வந்து நீ 47% நம்ம கையில் வச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது புதுசாக வரவங்க வந்து தமிழ்நாட்டை என்ன மாற்ற போகிறாங்க? ஏன்னா செகண்டில் இருந்தாவாச்சும் ஃபஸ்ட்டில் மாற்றுவோன்னு சொல்லலாம். எல்லாமே தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன மாற்ற போகிறீங்க? அப்போ அவங்களுடைய அஜெண்டா என்னென்னா திமுக எதிர்ப்பு. அந்த திமுக எதிர்ப்பு என்பது எங்களை போன்ற உடன்பிறப்புகள் இருக்கின்ற வரையும், திமுகவால் பயனடைஞ்சவங்க இருக்கிற வரைக்கும் அந்த அஜெண்டாவால் ஜெயிக்கவும் முடியாது. திமுக வந்து ஒரு இணுக்கு கூட அசைச்சு முடிக்க பார்க்க முடியாதுன்றாங்க. அடுத்து வந்து சொல்கிறாங்க வாரிசு அரசியல் பண்ணுறவா. ஆமாம், அந்த வாரிசுகளை மக்கள் ஏற்றுக்கிறாங்கல்ல. இப்போ கலைஞருடைய வாரிசு ஸ்டாலினை மக்கள் ஏற்றுக்கிறாங்க. ஸ்டாலினுடைய வாரிசு உதயநிதி ஸ்டாலினையும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி ஜெயக்குமாரோடைய வாரிசை மக்கள் ஏற்றுக்க வேண்டியது தானே? நாடாளுமன்ற தேர்தலில் தேனின்றது ஓபிஎஸோட கோட்டைன்னு சொன்னாங்க. ஏன் தேனியில் வந்து அவருடைய மகன் வந்து ஏற்றுக்க வேண்டியது தானே? ஏன் அது மட்டும் தருமபுரி பாமக கடந்த முறை ஏற்றுக்கிறாங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறது, இந்த முறை தெரிஞ்சிடுச்சு வேலைக்காகாது, அந்த அஜெண்டான்றது வேலைக்காகாதுன்னு தெரிஞ்சிடுச்சு. போன வாட்டி அடித்தாங்கன்னா வந்து அந்த கட்சியில் சரியான உட்கட்டமைப்பு இல்லை. அது வந்து ஓபிஎஸ்ஸுக்காக விழுந்த ஓட்டே தவிர அதிமுகக்காக விழுந்த ஓட்டு கிடையாது. தருமபுரின்றது பாமகவுடைய கோட்டை. அங்கே வந்து தருமபுரியில் பாமகவை தவிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் ராமதாஸுடைய சொந்த மருமகளே வந்து மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. அந்த மாதிரி மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னா இந்த வாரிசுக்கிட்ட ஒரு சக்தி இருக்குது, இந்த குடும்பங்கிட்ட ஒரு சக்தி இருக்குது. அந்த குடும்பம் சொன்னால் நாங்கள் எல்லாம் கட்டுப்படுறோம். ஏன் இப்போ ஜெயலலிதாவுக்கு வாரிசு இருந்தால் வந்து அவங்க வந்து தலைமை வேறு யாருக்குன்னா கொடுத்துட்டு போயிருப்பாங்களா? இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த தலைமை சொன்னால் நாங்கள் கட்டுப்படுறோம்.